வணக்கம். இன்னைக்கு நம்ம திங்கட்கிழமைக்கான சிவகாமியின் சபதம் பதிவு தான் பார்க்க போறோம். போன திங்கட்கிழமையான சிவகாமியின் சபதம் பதிவுல நம்ம என்ன பார்த்துருந்தோம்னு உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட மகேந்திரவர்ம பல்லவரும் நரசிம்ம பல்லவரும் அதாவது மாமல்லரும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆயனார் மேல தப்பு இல்லை, ஆனா ஆயனார் வீட்டில் தான் தப்பு நடக்குதுன்ற மாதிரி மறைமுகமா நம்முடைய மகேந்திரவர்ம பல்லவர் பேசினது அப்படின்றது நம்ம மனசை ரொம்பவே குழப்பத்துல ஆழ்த்திருச்சு அப்படின்னு கல்கியே எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கிறதுனால மகேந்திரவர்ம பல்லவர் சொல்றதை பார்த்தா நமக்கே குழப்பமா இருக்கு. அங்க இருந்து ஆயனார் பொண்ணான சிவகாமியை காதலிக்கிற நரசிம்ம வல்லவருக்கு மாமல்லருக்கு எப்படி இருந்திருக்கும், என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, அந்த ஒரு வேல் வச்சிருந்தாருன்னு நம்ம சிவகாமி கூட சொன்னால, அவர் வேல் வச்சிருந்தாரு, அது பரஞ்சோதி கொடுக்கறதுக்காண்டி தான் வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னால, அந்த வேல் இருந்தது பார்த்த உடனே நரசிம்ம பல்லவர் பேச தொடங்குறாரு. அப்பா, ஆமாங்கப்பா, நான் இந்த வேல் இருக்குல்ல, இந்த வேல் அந்த மதையானை மேல வேல் இருந்துருவேன், அவன்கிட்ட இந்த வேலை கொடுத்து அவனை என் நண்பனாக்கிக்கலாம்னு நினைச்சேன். பார்த்தா அவன் நம்ம எதிரி நாட்டோட ஒற்றனா இருக்கானே அப்படின்னு ஒரு மாதிரி, அதாவது நண்பன் ஒருத்தனை ஆக்கிக்க போகும்போது ஏதாவது தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம எவ்வளவு வருத்தப்படுவோம், அந்த மாதிரி வருத்தப்பட்டு நிற்கிறாரு. உடனே திரும்ப மகேந்திரவர்ம பல்லவர் பேச தொடங்குறாரு. நான் அந்த பரஞ்சோதி தம்பியை ஒன்றும் நான் தப்பானவன்னு சொல்லவே இல்லையே தம்பி அப்படிங்கிறாரு. உடனே இவருக்கு ஆச்சரியமா போயிருக்கு. என்னங்கப்பா நீங்க ரொம்ப ரொம்ப குழப்பி குழப்பி பேசுறீங்க, யாரு மேலதான் தப்புங்கிறீங்க அப்படின்றோன்னு மகேந்திரவர்ம பல்லவர் சொல்றாரு. ஆயனாருக்கு அஜந்தா ஓவிய ரகசியத்தை யாரோ தெரிஞ்சுக்கிறதுன்ற பேர்ல ஆயனாரை திசை திருப்புறாங்க. இதன் மூலமா அவங்கள திசை திருப்பி எப்படியாவது நம்ம நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு படையை உள்நுழைய வச்சு இந்த பரஞ்சோதி மாதிரியான வீரர்களையும் திசை திருப்பிட்டா நம்ம தோத்துருவோம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்க அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் சொல்றாரு. அவர் புத்த துறவியை தான் சொல்றாரு அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதனால புத்த துறவி நல்லவரா கெட்டவரான்றதெல்லாம் அடுத்தடுத்த திங்கட்கிழமை சிவகாமியின் சபதம் பதிவுல பார்ப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சந்திரராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சவாய்ப்பட்டியில் அனைத்தாக பயின்று வருவேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.